ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம திருப்பதி போன விலாக் தான். திருப்பதியில் நான் என்னென்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வித்தவுட் ரிசர்வேஷனில் எந்த ட்ரெயினில் போனேன், எல்லாமே இந்த விலாகில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எப்பவும் போல் 4 o'clock எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லாருமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். ஆனால் எல்லோரும் வெளியே வரத்துக்கே கரெக்டாக 4:45 கிட்ட ஆகிடுச்சி. 4:45 ஆன உடனே எங்களுக்கு வீடு கிட்ட தான் மெட்ரோ ட்ரெயின். ஸோ நாங்கள் வாக்கிங்லேயே மெட்ரோ ட்ரெயின் கிட்டே போயிட்டோம். அங்கே போகும்போதே கரெக்டாக ஒரு 4:55 கிட்ட ஆகிடுச்சி. ஏர்லி மார்னிங்ன்றதுனால மெட்ரோ கிட்ட அவ்வளோவா கூட்டம் கிடையாது. ஸோ நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு சென்ட்ரலுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஃபேமிலியாக தான் இந்த ட்ரிப்புக்கு போயிருந்தோம். பாப்பாக்கெலாம் செம ஜாலியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு, வர்ஷிக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸ்பேஸ் காலியாக இருக்கும். நல்லாவே அந்த மெட்ரோ ட்ரெயின் கிட்ட ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. யாருமே இல்லை. உடனே பாப்பாலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. ஏர்லி மார்னிங் எழுந்ததுனாலே ரொம்ப பிரிஸ்காகவே இருந்துட்டு இருந்தா. நானே ரொம்ப நாள் கழிச்சு ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கேன். கரெக்டாக 5:45க்கு சென்ட்ரல் ரீச் ஆனோம். சென்ட்ரல் ரீச் ஆன உடனே என்னென்ன ட்ரெயின் இருக்குது பார்த்தோம். கரெக்டாக 6:25க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருந்தது. அதுக்கு போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு டிக்கெட்டோட ரேட் 70 rupees. நாங்கள் ரிசர்வேஷன் எதுவுமே பண்ணல. இது நான் ரிசர்வேஷன் தான். இங்கே சென்ட்ரல்லேருந்து கரெக்டாக திருப்பதி போகிறதுக்கு இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில் 4 hours ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக 5:45க்கெலாம் ரீச் ஆனதுனால நிறையவே டைம் இருந்தது. அதனால் ட்ரெயினில் அவ்வளோவா கூட்டம் அந்த டைமுக்கு வரல, ரொம்பவே இயர்லியாக வந்ததுனால. ஸோ டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வித்தவுட் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்க்கு போயிட்டு எல்லாருமே கடகடன்னு ஒரு சீட் பிடிச்சி உக்காந்துட்டோம். பட் ஸ்பேஸ்லாம் நல்லாவே காலியாகவே இருந்துச்சு. சீட்டெல்லாம் நீங்கள் போய் உட்காந்து இயர்லியாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உட்கார்ற அளவுக்கு சீட் கிடச்சிடும். ஏர்லி மார்னிங்லாம் இவ்வளோ பேர் எழுந்து நடமாடுறாங்களான்னு பார்க்குறதுக்கே இந்த சென்ட்ரலுக்கு வரலாம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஏர்லி மார்னிங். மெட்ரோவில் நான் அவ்வளோவா அவ்வளோ கூட்டத்தை பார்க்கல. பட் ஆனால் சென்ட்ரல் வந்த அப்புறம் தான் பார்த்தேன் அவ்வளோ கூட்டம். ஏர்லி மார்னிங்லாம் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க வராங்கன்னு அப்போ தான் பார்த்தேன். ஏன்னா கரெக்டாக அது ஒரு 5:45 தான் இருக்கும். அப்போவே அவ்வளோ கூட்டம். கரெக்டாக 6:25க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. 6:25க்கு தான் ட்ரெயின். பட் கரெக்டாக 6:25க்கு தான் ட்ரெயினுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் ஃபேமிலியாக ரொம்ப நாள் கழித்து ட்ரிப் போகிறதுனால எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். பாதி பேருக்கு ஏர்லி மார்னிங் எழுந்ததுனால செம்ம தூக்கம் வந்துட்டு இருந்தது. சிட்டிங்கில் போகிறதுனால கரெக்டாக தூங்க முடியல. இது வித்தவுட் ரிசர்வேஷன்றதுனால சிட்டிங் மட்டும்தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் அந்த பெட் கோச்சுமே காலியாக தான் இருக்கும். நீங்கள் காலியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் போய் படுத்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி சென்ட்ரல்லேருந்து மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன் இருக்கும். மற்றபடி நடுவில்லாம் யாரும் ரிசர்வ் பண்ணி வரமாட்டாங்க. ஏன்னா இது ஒரு 3 hours 4 hours ட்ராவல்ன்றதுனால நடுவில்லாம் யாருமே அவ்வளோவா ஏறுற மாதிரி எனக்கு தெரியல. முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பெட் கோச்செலாம் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி அங்கே கூட போய் பார்க்கலாம். பாப்பாவுக்கு நடுவில் வர பிஸ்கெட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெயின் ட்ராவலிங்கில் பெரிய விஷயமே பசங்களை மெயின்டைன் பண்ணுறது தான். அங்கே ஓட இங்கே ஓட விடாமல் அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குற வரையும் தான் நம்மளும் ரெஸ்ட் எடுக்க முடியும். அவங்க தூங்காமல் இருந்தாங்கன்னா அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக 10:10க்கு திருப்பதி ரீச் ஆனோம். திருப்பதி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவ்வளோ கூட்டம். கீழே இறங்க கூட்டம் ஏறிட்டே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது சம்மர் சீசனு, அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது மே மந்த்து எல்லோரும் லீவில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி திருப்பதியை ஒரு ட்ரிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்கன்ட்டு. அதனால செம கூட்டமாக இருந்துச்சு. விஷ்ணு நிவாஸ்னு ஒரு சத்திரம் இருந்துச்சு. அங்கே தான் ரூம் புக்கிங்காக போயிருந்தோம். இது பஸ் ஸ்டாப் கிட்டேயே இருக்குது. கீழ் திருப்பதியில் இந்த சத்திரத்தில் நீங்கள் போயிட்டு ரூம் புக்கிங் பண்ணிக்கலாம்.
320 540க்கு வந்து நார்மல் ரூமு. அதுக்கப்புறம் 900க்கு மேலே வந்து ஏசி ரூமு. நாங்கள் போகிறப்ப ஏசி ரூம்லாம் இல்லை. ஸோ பாப்பா வச்சுட்டு ஏசி இல்லாமல் படுக்க முடியாது சொல்லிட்டு அகெயின் அந்த க்யூவும் வந்து லாங்காகவே இருந்துச்சு. ஸோ அங்கேயும் நம்ம நின்று ரொம்ப நேரம் டைம் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு கிட்ட இருக்க ஒரு ரூமை வந்து புக் பண்ணிக்கலான்னு ஆட்டோவில் போயிட்டு கிட்ட இருந்துச்சு ஒரு ரூமு. சிங்கிள் ரூம் எடுத்து 13 மெம்பர்ஸும் ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் அது வந்து பாத்ரூம் உள்ள வந்து அவுட்டோர் இருந்ததுனால எங்களுக்கு வந்து அது செட் ஆகலை. அதுக்கப்புறமா அங்கேருந்து அகெயின் ஒரு ஆட்டோவை பிடிச்சி கீழ்த்திருப்பதிக்கு போயிட்டோம். அங்கே வந்து ஃப்ரீயாக லக்கேஜ் வைக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து லக்கேஜ் வச்சிங்கன்னா கூட அங்கேருந்து மேல் திருப்பதிக்கு அவங்களே அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் லக்கேஜ் வைக்கும் போது அந்த லாக்லாம் போட்டு ஜாக்கிரதையாக வைக்கணும். நீங்கள் வந்து லாக் போட்டு வைக்கிறீங்கன்னா கூட கிளாஸ் ஐட்டம், மொபைல் இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு நடு ஸ்பேஸில் வைங்க. அது கொஞ்சம் உடையாத அளவுக்கு எங்கே வச்சா உடையாதோ அங்கே மட்டும் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து மொபைலை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து அந்த பேக்கெல்லாம் தூக்கி போடும் போது வந்து மொபைல் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மொபைலை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. மேலே போயிட்டு அதை வேணால் லாக்கரில் போட்டுக்கோங்க, இல்லை பேக்கில் வச்சு அகெயின் லாக்கரில் கூட வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து நடைபாதை தான் போகலான்னு இருந்தோம், அல்பிரி மேட்டுலேருந்து மேலே திருமலாக்கு. அதனால ஃபுட்பாத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கற்பூரம் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து கற்பூரம் ஏற்றிட்டு நல்லபடியாக போகணுன்னு சொல்லி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. பிலோ 12 இயர்ஸ், அதாவது 12 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து நாட் அலோடு. நீங்கள் வந்து சில நாள் முன்னாடி நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பதியில் வந்து ஒரு குழந்தைய வந்து சிறுத்தை கூட்டிகிட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டு. அதனால் பிலோ 12 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க வந்து இப்போல்லாம் நாட் அலோடு. அதே மாதிரி ஃபுட்பாத் எப்போத்துலேருந்து போகலான்னா, நீங்கள் மதியானம் 2 மணிலேருந்து விடிய காலம் 5 மணி வரையும் தான் அந்த ஃபுட்பாத்துக்கு வந்து நீங்கள் போயிட்டு இருக்கலாம். நீங்கள் மேலே போக போக ரொம்பவே வியூஸ்லாம் அழகாக இருந்துச்சு. சாமியும் பார்க்க வந்து சூப்பராக தரிசனம் நல்லா இருந்துச்சு. இது வந்து ராஜகோபுரம். ராஜகோபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து 50 பேர் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் உள்ளே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சொல்லியே அனுப்புவாங்க, யாருக்குன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து 12 இயர்ஸ்க்குள்ளே வந்து யாருன்னா கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்கள கூட செக் பண்ணி ரிட்டன் அனுப்புகிறாங்க, பஸ்ஸில் போங்கன்னு சொல்லிட்டு. ஹார்ட் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட வந்து நீங்கள் பஸ்ஸில் போயிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து இது மேலே போய் நடுவில் எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கழிச்சு தான் வந்து மெடிக்கல் ரூம்லாம் இருக்கே தவிர நடுவில் போகிறப்ப எந்த மெடிக்கல் ரூமுமே இல்லை. அதுக்காக தான் முன்னாடியே வந்து எல்லாருக்குமே ஒரு வார்னிங் கொடுத்து தான் அந்த ராஜகோபுரத்துக்குள்ளேயே அனுப்புகிறாங்க. அதுவும் 50-50 மெம்பர்ஸாக தான் அனுப்புகிறாங்க. யாரும் தனியாக போகக்கூடாது சொல்லிட்டு தான் 50-50 மெம்பர்ஸாக மொத்தமாக அனுப்புகிறாங்க. போகிறப்ப வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஜாலியாகவே போகலாம். கொஞ்சம் நான் வந்து 100 ஸ்டெப்ஸாக தான் ஏறி போய் உக்காந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா ஏறிடலான்டா போனேன். அப்புறம் போனதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டெப்ஸ் ஏற வந்து அவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சமாக 100 ஸ்டெப்ஸாக போயிட்டு அங்கங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போயிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 100 ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் உட்காந்திங்கன்னா ரொம்பவே டயர்டாகிடும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி நில்லுட்டு உங்களுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அகைன் நீங்கள் ஏற ஆரம்பிங்க. நீங்கள் உட்காந்திங்கன்னா கால் வெயிட் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நடக்க இன்னுமே மூச்சு வாங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 50 ருபீஸு. மோஸ்ட்லி அங்கே வர தண்ணியை தான் பிடிச்சி அந்த பாட்டில்லாம் ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இது ஐஸ் வாட்டர் மாதிரி கூலிங்காக வச்சு தராங்க, அவ்வளோ கூலிங் கூட கிடையாது. பட் 30 ருபீஸ்க்கு வந்து அது ஒர்த்தாக கேட்டிங்கன்னா நாட் ஒர்த்து தான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை ஒரு பாட்டில் உங்களுக்குன்னு எடுத்துன்னு போய்க்கோங்க. அங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பிடிச்சி நீங்கள் குடிச்சிக்கலாம். அந்த வாட்டர்லாம் குடிக்க முடியுமா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து அங்கே விற்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ட்ரிங்கிங் வாட்டர் தான். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா வந்து மெயின் ரோடுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. மெயின் ரோடு வந்து அதோடு முடிய போகிறது கிடையாது. அகைன் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடந்ததுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கரெக்டாக காளி கோயில்னு ஒன்று வரும். அங்கே தான் வந்து நீங்கள் முட்டி போட்டு தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. முட்டி போட்டு ஒரு 11 ஸ்டெப்பு இல்லை 5 ஸ்டெப்பு 7 ஸ்டெப்பு ஏறி அகைன் நீங்கள் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணும். அதோடு உங்களுக்கு வந்து மேல் திருப்பதி வந்துடும். திருப்பதி வந்த உடனே நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து லாஸ்ட்டாக ஒரு கற்பூரம் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. அதை தொட்டு கும்பிட்டிங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும்.
அங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ரூம் எடுத்து தங்கிக்கலாம். ரூம் கிடைக்காத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி சத்திரத்தில் வந்து லாக்கர் எடுத்து லாக்கரில் வந்து எல்லா திங்ஸும் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்து அங்கேயே வந்து மொட்டைக்கு டோக்கனும் ஒரு புது பிளேடும் கொடுப்பாங்க. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி மொட்டை அடிக்கிறதா பிளானு. அதனால தான் வந்து ஏர்லி மார்னிங்கே அகைன் எழுந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டேன். மொட்டைக்கு வந்து ஒரு 50 ருபீஸ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஃப்ரீ தான், ஆனால் வந்து அவங்க 50 ருபீஸ் கேட்குறாங்க. ஒரு மொட்டைக்கு 50 ருபீஸ் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு யாருக்குன்னா பூ முடி கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். சத்திரத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா டிஃபன் கடை நிறையவே இருக்கும். அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டர் மட்டும் முடிச்சுட்டு அகைன் நீங்கள் வந்து திருப்பதி சன்னிதானத்துக்கு வந்து ஒரு வேனோ ஜீப்போ கூட பிடிச்சி போயிடலாம். சப்போஸ் உங்களால் நடக்க முடியும்னா நடந்து கூட போயிடலாம். ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் நடந்து போகிறீங்கனாலும் ஈஸி தான். அகைன் அங்கே உள்ளே போய் வேறு நிறைய நேரம் நடக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வேன் ஆர் ஜீப் பிடிச்சி அந்த சன்னிதானத்துக்கு போய் இறங்கிடுங்க. இறங்கிட்டதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டிங்கன்னா உங்களை வந்து கூண்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம் குடோனில் போடுவாங்க. நான் வந்து மார்னிங் 8 o'clock போனேன். அகெயின் வந்து நைட் 11 o'clock தான் தரிசனமே முடிஞ்சுது. நைட் 12 கிட்ட 1:30 கிட்ட ஆகிடுச்சி. நான் லட்டெல்லாம் ஃப்ரீ லட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான லட்டெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரவே எனக்கு வந்து நைட் 1:30 2 போல் ஆகிடுச்சு. அகெயின் வந்து எதனா ரூம் புக் பண்ணலான் தான் பார்த்தோம், ஒரு நல்ல ஏசி ரூமாக போட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு. பட் அந்த டைமுக்கு எங்களால் ரூம் புக் பண்ண முடியல. அகெயின் வந்து அந்த லாக்கர் இருந்த இடத்துலையே அவங்கவுங்க டயர்டில் வந்து அங்கேயே படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கி ஏந்துட்டு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் வந்து 6 o'clock முன்னாடியே கிளம்பிட்டோம். அந்த ரூட் போகிற இடம் வந்து 6 o'clock மேலே தான் அந்த கேட்டே திறப்பாங்க. ஸோ அந்த கேட் திறந்ததுக்கப்புறமா நாங்கள் மலை மேலே வந்து அந்த ஜீப் போக ஸ்டார்ட் ஆச்சு. ஒருத்தருக்கு 255 ருபீஸ் பேசியிருந்தோம். எதுக்குன்னா மேல் திருப்பதியில் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டவும், கீழ் திருப்பதியில் வந்து பத்மாவதி இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்குறதுக்கும் வந்து கரெக்டாக 255 ருபீஸ் ஒருத்தருக்காக பேசியிருந்தது. டோட்டலாக வந்து 3300 ருபீஸ் ஆச்சு அந்த ஜீப்புக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பார்கெயின் பண்ண பாருங்கள். அவங்க சொல்கிற ரேட்டுக்கே போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஜீப்பில் ஏறிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் பாதத்தை தான் பார்த்துருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பெருமாள் பாதம். மார்னிங் போனதுனால சன் ரைஸ் ஆகுறது அந்த மலை மேலே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வந்து மார்னிங் ஒரு ப்ரீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, காற்று, அந்த காற்று, அதுக்கப்புறம் சன்ரைஸ், அதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பெருமாள் பாதமும் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு பாதம் வைப்பாங்க, அதை வச்சு நீங்கள் கும்பிட்டுட்டு கூட அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து பெருமாள் பாதம் இருக்கிற இடத்துல வந்து எடுத்த வியூ. சன்ரைஸ் ஆறப்போ சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அகைன் வந்து ராக் கார்டன்னு ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு போனார். அந்த ராக் கார்டனில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் வந்து மலை மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளே குகை மாதிரி ஒன்று போச்சு. அந்த இடத்துல வந்து சிவன் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து ராக் கார்டன், சிவன் டெம்பிள் இது ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு 2 places ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெருமாளோட பாதத்தை பார்த்துட்டு வர வழியிலே இந்த 2 ஸ்பேஸுமே இருக்கும். மேல் திருப்பதியிலன்னு பார்த்தா இவ்வளோ ஸ்பேசஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு ஆகாச கங்கா, அதுக்கப்புறம் நிறைய 2-3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் நாங்கள் போகிற வழியில் ஆகாச கங்கா தான் இருக்குதுன்னு அவரு சொன்னார். ஆனால் அங்கே வந்து இப்போ விஐபி வர்றதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னார். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பாபநாசமில் விட்டார். பாபநாசமில் தான் வந்து பெருமாள் படுத்திருக்க மாதிரி அந்த மலை தெரியும். அவரோட கண், மூக்கு, வாய் எல்லாமே வந்து அந்த பாபநாசம் மலையில் தெரியும். அதில் தான் வந்து வர தண்ணியை வந்து தீர்த்தமாக பிடிச்சிட்டு போயிட்டு வீட்டில் தெளிக்கிறாங்க. நீங்கள் இந்த மலை மேலே சுற்றி பார்க்குறப்ப வந்து எல்லா வியூவுமே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போன ஃபீலிங் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் போகிறதுனால ரொம்பவே சில்லுன்னு கூட இருக்கும். நீங்கள் புதுசாக திருப்பதி போகிறீங்கன்னா இந்த ஸ்பேசஸ்லாம் மறக்காமல் வந்து சுற்றி பார்க்காம போகாதீங்க. கண்டிப்பாக மேல் திருப்பதியும் கீழ் திருப்பதியும் ஒரு விசிட் பண்ணிகிட்டே போங்க. என்னென்ன ஸ்பேஸ் இருக்கோ பார்த்துட்டு ஏர்லியாக கிளம்பி கூட போங்க. எல்லா ஸ்பேஸுமே சுற்றி பார்த்ததுக்கப்புறமா வந்து எங்களை மேல் திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதிக்கு வந்து ஒரு 1 hourல கூட்டிகிட்டு போய் விட்டுட்டார். கடைசியாக வந்து பாபநாசம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீ வேணுகோபாலசாமி டெம்பிள்னு ஒன்று காமிச்சார். அதில் வந்து பெருமாள் வந்து கிருஷ்ணர் வேஷம் மாதிரி இருந்தார். பெருமாள் வந்து ஒரு கிருஷ்ணர் வேஷத்தில் ஒரு
புல்லாங்குழல் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். அதுதான் ஸ்ரீ வேணுகோபாலசாமி. அதுக்கப்புறமா வந்து எங்களை கீழ்த்திருப்பதியில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டார். அங்கே வந்து நாங்கள் வந்து பத்மாவதி தாயார் அவங்கள பார்த்துட்டு கடகடன்னு நாங்கள் வந்து 11 o'clock போனதுனால 12 o'clockலாம் தரிசனம் மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கடகடன்னு எல்லாருமே தள்ளிவிட்டு பார்க்க வச்சதுனால எங்களுக்கு ரொம்பவே அது சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 2 o'clockலாம் போயிட்டோம். ஆனால் வந்து 2 o'clockலேருந்து நோ ட்ரெயின், எல்லாமே ரிசர்வேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்ரெயின்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 6:30க்கு தான் ட்ரெயின் இருந்துச்சு. நாங்கள் 2 o'clockலேருந்து 6:30 வரையும் ட்ரெயின் வரத்துக்காக அந்த பிளாட்ஃபார்ம்லேயே படுத்து இருந்து நாங்கள் வந்து 6:30க்கு அகைன் வித்தவுட் ரிசர்வேஷனில் தான் போயிருந்தோம். நான் சொன்னேன் இல்லையா பெட் கோச்சு, அது இந்த வாட்டி வந்து காலியாக இருந்துச்சு நாங்கள் போகிற டைமு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு தூங்கி நல்லாவே ரெஸ்ட் எடுத்தோம். போகிறப்ப வந்து எல்லாருக்குமே செம டயர்டு. அதனால் வந்து அந்த பெட் கோச்சும் கிடச்சதுனால எல்லாருமே போகிறப்ப படுத்தவங்க தான் அதோட சென்ட்ரல் வந்த பிறகு தான் எல்லாருமே இருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வித்தவுட் ரிசர்வேஷனில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கூட்டம் இல்லாத டைம், சீசன் இல்லாத டைமில் மட்டும் போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கூட்டம் உள்ள டைம், சீசன் உள்ள டைமில் நீங்கள் போயிட்டீங்கன்னா கூண்டுலேயும் குடோன்லேயும் ரொம்ப நேரம் போட்டு வச்சுருப்பாங்க. நான் போனது ஃப்ரீ தரிசனம், அதனால் குடோனில் போட்டிருக்காங்க. பட் விஐபி டிக்கெட்லாம் போனீங்கன்னா பாதியிலேருந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கூட்டமே கூட நிறைய இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீசன் இல்லாத டைம்லேயே போயிட்டு வந்துடுங்க. அகைன் இன்னொரு சூப்பர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னொரு வீடியோ போடும்போது அதை நான் மாற்றிக்க முடியும். நம்ம இன்னொரு வீடியோவில் அகைன் சந்திப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.